உயில் என்று சொன்னால் செத்து போற ஒரு மனுஷன் உயில் எழுதி வச்சுட்டு போனா தனக்கு உள்ள சொத்து எல்லாவற்றையும் இன்னருக்கு சேர வேணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுதான் இது. இதுல என்ன எழுதி இருக்குது? இதுல நமக்கு என்ன சொந்தம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது, நம்முடைய சுதந்திரம் என்ன என்று அறிவிக்கிற புத்தகம் இது. அப்படிதான் படிக்கணும். சும்மா அந்த மத புத்தகமா மாத்திராதீங்க. இதை பைபிள் எப்படி இருக்குது, பைபிள் அப்படி இருக்குது, இங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அங்க அப்படி சொல்லிருக்காங்க. அதுக்காக கொடுக்கப்படவில்லை. இது இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா உங்களுடைய சுதந்திரம் என்ன, கிருபை உங்களுக்கு என்ன தந்திருக்கிறது, கிருபையினால் நீங்கள் எதை பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய தயவும் கிருபையும் உங்களுக்கு என்னவெல்லாம் அளித்திருக்கிறது என்பதை போதிக்கும்படியாதான் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. உலகத்தையும் கொடுத்தோம், நிறைய பேர் அனுபவிக்காம இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் விசுவாசம் இல்லை எடுக்கிறது.